This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். ஜாயின் பண்ண வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேயே ஒரு புகழ்பெற்ற திருக்கோயில்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இருக்குது. அந்தியூர்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயிலில் இருக்க மாடு, குதிரை, ராட்டினம், தூரி அதெல்லாம் பார்க்கலாம் தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க போகலாம். இந்த குருநாதசாமி கோயிலோட சிறப்புகள் மற்றும் வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இக்கோயில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூரில் உள்ள புதுப்பாளையத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த கோயிலில் வந்து 2 மீன் சின்னங்கள் இருப்பதால் இது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இந்த கோயிலில் வந்து குருநாதர், காமாட்சி அம்மன் மற்றும் விஷ்ணு ஆகியோர் வந்து காட்சி தருகிறாங்க. இந்த கோயில் திருவிழாவானது பார்த்தீங்கன்னா வருஷம் ஆடி மாதம், அதாவது தமிழ் ஆடியில் வந்து நடைபெறும். அதாவது இங்கிலீஷ் மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்டில் நடைபெறும். ஒரு வாரம் நல்லா ஃபுல்லாக கிராண்டாக நடக்கும். எல்லாம் கடைகள் மட்டுமே நல்லா 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஃபுல்லாக கடைகள் தான் நிறைஞ்சிருக்கும். அப்புறம் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த கோயிலில் வந்து குதிரை கண்காட்சி நடைபெறும். அதாவது பல்வேறு இனங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான குதிரைகள் மற்றும் மாடுகள், வீட்டு விலங்குகள் வந்து இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு முழுசு இருந்து வந்து வாங்குறக்கு விற்கிறக்கு எல்லாம் இங்கே வருவாங்க. அதாவது இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா குருநாதசாமி கோயிலில் கிராண்டாக நடக்கும். அந்தியூர்னாலே குருநாதசாமி கோயில் தான். அதாவது அந்தியூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் சும்மா ஜாம்னு பிரம்மாண்டமாக நடக்கும். தூரி ராட்டினம்லாம் செம்மையாக இருக்கும். பெரிய அதாவது இந்தியா முழுசு இருந்து வருவாங்க. வட மாநிலத்தவரை கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கிற காமாட்சி அம்மனுக்கு வந்து தேர் இழுப்பாங்க. தேர் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். 3 தேர் வந்து இழுத்துட்டு வருவாங்க. அதுவும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அந்த தேர் இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கூட்டம் சும்மா அள்ளுன்னு அள்ளும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா பிக் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலே ஒரு பிக் ஃபெஸ்டிவலில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படியே ப்ளே கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு குதிரை சந்தை, மாட்டு சந்தையெல்லாம் போய் பார்க்கலாம். மூணு மாருதி கார், 4 மோட்டார் சைக்கிள், முதல் சபாத்திரி வரவணை கேளுங்க. 2 அற்புதமான சர்க்கஸ் நிகழ்ச்சி. சின்ன நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். குதிரையெல்லாம் ரகரகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இது எங்கெங்கேயோ இருந்து வரும். அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி வட மாநிலங்கள்லேருந்தெல்லாம் குதிரை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து மாட்டு சந்தைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை ரேஸுன்னு சொல்ல முடியாது. அது பார்த்திங்கன்னா குதிரையில் ஏறிட்டு அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க, சாகசம் பண்ணுவாங்க அந்த குதிரையில் ஏறிட்டு. அது அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதாவது முன்னாடியே வந்திருக்கணும் நம்ம. இப்போ கொஞ்சம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்த டைம் பார்த்திங்கன்னா. போலாமா ஆக்லி பாதியில நானும் வீடியோ எடுக்கிறேன். பொம்மை எடுப்போம். எத்தனை குதிரை கணக்காக இங்கே இருக்க பஸ்ஸு பார்த்திங்கன்னா குதிரை கொண்டு வரக்கு, அதாவது குதிரைக்கு பஸ்ஸு அப்படி தான் இருக்குது அந்த பஸ்ஸு. வந்து மாட்டு சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விற்றுருச்சு போல். நாங்கள் கடைசி நாள் தான் வந்தோம், அதனால் கொஞ்சம் மாடுகள் தான் இருக்குது. அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நம்மளை பார்த்தா மாடுவாங்க போயிருக்குறீங்க ஏதோ இருக்கிற பார்த்துட்டு தெரியுது என்ன கண்ணில் கோவப்பட்டு அப்படியே
இந்த அங்கே இருக்குது வரும் கையக்கே கடிச்சு போட போகுது. வேறு ஷூட் பண்ணிக்கோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே நம்ம குடும்ப சீவில் இருக்குது. சரி நான் சரி சேல்ஸுக்காண்ணா சேல்ஸுக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஒட்டக சவாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்ரு அந்த மாதிரி நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. அங்கே ஒரு குதிரை டான்ஸ் ஆடுது. கேப் கிடைக்கிற பக்கம் மூந்துடலாம் போய்.
சாகச சர்க்கஸ் நிகழ்ச்சியை கண்டு கழிக்கிறார். பார்த்து ரசிக்க வேண்டும். கண்ட மகள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கூட்டம் கூட்டம்